यदवतरणमूलं मुक्तिमूलं प्रजानां षटरिपुं निदृष्टाम्नाय साम्राज्यमूलं कलिकलुष समूलोन्मूलने मूलमिन्दे सभवतु वरयोगी न समस्तार्थमूलम् மண்ணுயிர்காளிங்கே மணவாள மாமுனிவன் பொன்னடியாம் செங்கமலப்போதுகளை உன்னிச்சிரத்தாலே தீண்டில் அமானவனோ நம்மை கரத்தாலே தீண்டல் கடன். ஸ்ரீபதியான சர்வேஸ்வரன் வானோர்க்கும் மண்ணோர்க்கும் வைப்பு என்கிற கிரமத்திலே ஸ்ரீவைகுண்ட நிகேதனாயும் நம்முள்ளே உரைபவனாயும் அதே சமயத்திலே விபவாவதாரங்களாக ராமகிருஷ்ணாதி அவதாரங்கள் எடுத்தவனாயும் வியூக சௌகார்த்தமாக இருக்கும்படியவனாயும் மேலும் திருவரங்கம், திருவேங்கடம், திருக்கச்சி முதலான பல திவ்ய தேசங்களில் அர்ச்சாவதார எம்பெருமான்களாகவும் மற்றும் உண்டான அபிமான ஸ்தலங்களிலேயும் ஆழ்வார் ஆச்சாரியர்களுடைய அவதார ஸ்தலங்களிலேயும் ஸ்ரீவைஷ்ணவர்களுடைய திருமாளிகைகளிலும் அர்ச்சாவதாரமாக உரைகிறார். இப்படி உரையும்படியான எம்பெருமான் பிரதமத்திலே இருந்த இடம் அதுதான் ஸ்ரீவைகுண்ட தாம். அந்த ஸ்ரீவைகுண்ட தாமத்திலே நித்திய சூரிகள் நித்தியே பவஹா நித்யா நித்தியே எப்பொழுதும் இருக்கக்கூடியவர்களாக ஒரு சிலர் உள்ளார்கள். அவர்கள்தான் அனந்த, கருட, விஸ்வக்சேன ஆதிகள் என்று தெரிவிக்கப்படுகிறார்கள். அனந்தன் திருவனந்தாழ்வான், கருடன் வைனதேயன், விஸ்வக்சேனர் முதலானவர்கள். அதிலே முதல் அக்ரகண்யராக முதல்லே சொல்லப்படுபவராக விளங்குபவர் தான் திருவனந்தாழ்வான். அத்திருவனந்தாழ்வான் ஆச்சரியமாக எம்பெருமானுக்கு எல்லா விதமான அடிமைகளும் பண்ணும்படியான பெருமையை பெற்றவராக திகழ்கின்றார் என்பதை முதல் திருவந்தாதியிலே பொய்கையாழ்வார் சென்னால் குடையாம் இருந்தால் சிங்காசனமாம் நின்னால் மரவடியாம் நீழ்கடல் என்னும் புனையாம் மணிவிளக்காம் பூம்பட்டாம் புல்குமணையாம் திருமார்க்கு அரவு என்கிற வாசகத்தினாலே மிக அழகாக எம்பெருமான் சென்றால் குடையாக இருந்து கைங்கரியம் பண்ணுவர், இருந்தால் வீற்றிருந்தால் சிம்மாசனமாக இருந்து கைங்கரியம் பண்ணுவர், நின்றால் நடக்கும்படியான காலத்திலே மரவடியாக இருந்து கைங்கரியம் பண்ணுவர், நீழ்கடல் அவன் சயனித்துக் கொண்டிருக்கும்படியான காலம் வந்தால் அவனுக்கு படுக்கையாக இருந்து கைங்கரியம் பண்ணுவார்கள். இதுவும் மேலாக மற்றொரு பாடமும் புனையாம் மணிவிளக்காம் அணிவிளக்காம் என்று 2 பாடம் காட்டப்படுகிறது. இங்கிருந்து எழுந்தருளும்படியான முக்தாத்மாக்களுக்கு இங்கேதான் எம்பெருமான் இருக்கிறான் என்பதை தன்னுடைய சிரசிலே இருக்கக்கூடிய ஒளி காட்சியினாலே ஒளி கற்றையினாலே காண்பித்து வரும்படியாக செய்யும்படியான கைங்கரியமும் பண்ணுகின்றான். அப்படிப்பட்ட நித்தியசூரிகளில் தலைவரான ஆதிசேஷனை எம்பெருமான் அழைத்து ஒரு ஆச்சரியமான விதத்தை சொன்னான். அதைத்தான் ஆச்சரியமான பாடலிலாலே ஆதியிலே அரவரசை அழைத்து அரங்கர் அவனியிலே 200 ஆண்டிருவீரென்ன பாதியிலே உடையவராய் வந்து தோன்றி பரமபதம் நாடிடுவ போவேனென்ன நீதியாய் முன்போல நெற்று நாடி
நிலமதனை வருவேற்றுவாரும் என்ன சாதாரண வருடமான் தரணி தன்னில் தனித்துலாமுலனாள் வந்தோய் நீயே என்கிற பாசுரத்தினாலே பிளலோகஞ்செய்ய யதீந்திர பிரபண பிரபாவத்திலே கொண்டாடுகின்றார். ஆதியிலே முதலிலே அறவரசை அந்த ஆதிசேஷனை அழைத்து அவனியிலே இந்த பூமியிலே 200 ஆண்டு 200 வருஷம் இருவீர் இருக்க வேண்டும் என்று நியமித்தான். உடனே முதல்ல நீ போய் இருன்னு சொன்னோடனே அவன் கேட்குறான், தேவருடைய அவதாரங்கள் எல்லாம் நடந்திருக்கிறது, விபவாவதாரங்களாலே லோகம் திருந்தவில்லையா? இல்லை, ஆழ்வார்களாலே திருந்தவில்லையா? அதற்கு எம்பெருமானுடைய சமாதானம் எப்படி ஏற்பட்டது என்றால், என்னால் லோகம் ஒரு துளி கொஞ்சம்தான் தெரிந்திற்று, அத்தை விட மேலாக ஆழ்வார்களாலே திருத்தப்பட்டது. அதற்கும் மேலாக நீர் எழுந்தருளி அவதாரம் பண்ணி லோகத்தை திருத்த முடியும் என்கிறதுனால் உம்மை அனுப்பி வைக்கிறேன் என்று சொல்லி அனுப்பி வைக்கிறார். எம்பெருமானாராக முதலிலே அவதாரம் பண்ணுகிறார். 120 வருஷம், அந்த 120 வருஷம் இருந்த கிரமத்திலே பார்க்க புகுந்தால் அந்த 120 வருஷத்தை முடிச்சுட்டு எம்பெருமானார் எழுந்துவிட்டார். உடனே கேட்கிறான் எம்பெருமாள், பாதியிலே உடையவராய், பாதியிலே உடையவராய், பாதியோடு நான் 200 வருஷம் கொடுத்தேன், பாதியில் வந்துட்டீரே, ஏன்னா மறுபடியும் சில காலம் கழித்து செல்லுகிறேன், ஒன்றும் கவலைப்பட வேணாம், சில காலம் கழித்து செல்லுகிறேன் என்று சொல்லி அவர் மறுபடியும் வந்து தோன்றி பரமபதன் நாடிடுவ போவேரென்ன நீதியாய் முன்போல நிற்று நாடி நிலமதனை வருவாற்றுவாரும். அந்த நிலைமையெல்லாம் தெரிந்து கொண்டு சரியான சமயத்தில் போய் மறுபடியும் அவதாரம் பண்ணறேன்னு சொன்னார். எப்படி அவதாரம் பண்ணார்? சாதாரண வருடமான் தரணி தன்னில், சாதாரண வருடத்திலே தனி துலா மூல நாள், துலா மாசத்திலே திருமூல நன்னாளிலே அவர் அவதாரம் பண்ணினார். மணவாள மாமனைகளாக எதி புனராவதார பூத்தராக அவதாரம் பண்ணினார் என்பது நமக்கு காண கிடைக்கிறது. அப்படிப்பட்ட இந்த திவ்யமான பிரமாணம் இருக்கும்படியான சமயத்தில் இதனுடைய பெரிய இது என்னன்னா, இவர் ஆதிசேஷாவதார பூத்தர் என்பதை காட்டுவதற்காக நமக்கு பழைய புராணங்கள், பிரம்மாண்ட புராணத்திலே பதரிகாஷ்டிரம மகாத்மியத்திலே நரனும் நாராயணனும் உரையாடும்படியான சந்தர்ப்பத்திலே இருக்கக்கூடிய சில பிரமாண ஸ்லோகங்கள் நமக்கு காண கிடைக்கிறது. மன்னியோகாதி பூதபுரியாம் அஹீனாம் ஈஸ்வர கலௌ ஸ்ரீராமானுஜ ரூபேண ஜனிஷ்யதி சதாம் முதே. மன் நியோகாதி, நியோகாதி என்னை விட்டு, பூதபுரியாம், பூதபுரி என்கிற ஸ்ரீபெரும்புதூரிலே, அஹீனாம் ஈஸ்வரா கலௌ கலியுகத்திலே அந்த எம்பெருமானார் அவதாரம் ஸ்ரீராமானுஜ ரூபேண, என்ன ரூபத்திலே? ஸ்ரீராமானுஜன் என்கிற ரூபேண ஜனிஷ்யதி அவதாரம் பண்ணுகிறார். சதாம் முனேகே, எல்லோரும் முனிக்களெல்லாம் வணங்கும்படியான பெருமை. விசிஷ்டாத்வைத சித்தாந்த பிரதிபாதன தத்பரா ததாஸ்ரய சதாச்சாரா சாத்விகாஹ தத்வதரிசினா. விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்தை நிர்தாரணம் பண்ண போகிறார். பிரதிபத்னாத தத்பரா, அதை நிர்தாரணம் பண்ண போகிறார். ததாஸ்ரயா சதாச்சாராக, ததாஸ்ரயாக அப்படிப்பட்ட எம்பெருமானாரை ஆசிரியித்து, சாத்விகாக தத்துவதரிசிகள் எல்லாம் ஆசிரியத்து பெருமை பெறப் போகிறார்கள்.
வேதாந்தத்வய தத்வஜ்ஞா பவிஷ்யந்தி குருத்தமாக சதா சத்விஷய சர்வைஹி தைசிகைஹி ஆராதிருதே மகான். இது தேசிகைஹி ஆராதிருதே மகான் என்று மற்றொரு பாடமும் காண கிடைக்கிறது. அப்படிப்பட்ட ஆச்சாரியர்களெல்லாம் ஆசிரயித்து உய்வற்ற பெருமை. பிரபன்ன காயத்ரி பக்தா ரங்காமிருத மகாமதிகி அஷ்டோத்திர சதக்யாம் ச காதாம் திவ்யம் கரிஷ்யதி. அப்படிப்பட்ட எம்பெருமானாருடைய பெருமையை பிரபன்ன காயத்ரி என்கிற பெயரோடு ரங்கநாத கவி என்கிற திருவரங்கத்தமுதனார் 108 பாசுரத்தினாலே புகழ்ந்துள்ளார். ஆவிர்பூத ஜடாராதி பிரமுகை திவ்ய சூர்மிகி நிர்மிதானாம் பிரபந்தானாம் சூடாரத்னம் பவிஷ்யதி. ஆவிர்பூதம் 10 ஆழ்வார்களுடைய திருவடி பணிந்தவர்தான், திவ்ய சூரிகளுடைய திருவடியை பணிந்தவர்தான் எம்பெருமானார் என்பதை நிர்மிதானாம் பிரபந்தானாம் அவர்கள் பவிஷ்யதி பவிஷ்யத் காலத்திலே இப்படிப்பட்ட பெருமையை பெறப்போகிறார்கள். புனः அப்யாதி சேஷஸ்து மன்யோகான் மகீதலே பவிஷ்யதி ஸ்ரீநகரியாம் யதீந்திர பிரவணாத்மகா. புனः 120 வருஷத்திலே எம்பெருமானார் எழுந்தருள பிற்பாடு புனः அப்யாதி சேஷஸ்து சேஷா அந்த ஆதிசேஷனே மறுபடியும் மன்னியோகான் மகீதலே மன்னியோகான் எம்பெருமானாருடைய நியோகத்துக்கு பிறகு மகீதலே இந்த பூமியிலே பவிஷ்யதி அவதரிக்கப் போகிறார். எங்கே? ஸ்ரீநகரியாம். ஸ்ரீநகரியாம் ஆழ்வார் திருநகரியிலே அவதரிக்கப் போகிறார். யதீந்திர பிரவணாத்மகா அவருக்கு என்ன திருநாமம்? யதீந்திர பிரவணர் என்கிற திருநாமத்தோடு அவர் அவதரிக்கப் போகிறார். யத் பத்யம் திராவிடாம்னாய ஸ்யாரம்போ அந்தே பவிஷ்யதி சயேவ சௌமியஜாமாதா யதி ஸ்ரேஷ்டோ பவிஷ்யதி. யத் பத்யம் அப்படிப்பட்ட அந்த மணவாள மாமனிகளை பற்றி திராவிடாம்னாய சாராம் நாவிடாம்னாய சாராம் மே அபிபவிஷ்யதி அவரை பற்றி நிறைய பெருமைகள் எல்லாம் வரப்போகின்றது. சயேவ அந்த காரணத்தினாலே சௌமிய ஜாமாத்ரு முனி என்கிற பெயரோடு எதி சிரேஷ்டா எதிகளுக்குள்ளே சிரேஷ்டரான மணவாள மாமனிகள் விளங்கப் போகிறார். அப்படிப்பட்ட அந்த மணவாள மாமனிகளுடைய 650வது திருநட்சத்திரம்தான் இப்பொழுது நமக்கு கொண்டாடப்படும்படியான ஒரு ஆச்சரியமான காலம். இந்த சந்தர்ப்பத்திலே அவருடைய கிரந்தங்களுக்குள்ளே மிகவும் உயர்ந்ததான கிரந்தம், ஆச்சரியமான கிரந்தம் ஆர்த்தி பிரபந்தம். அந்த ஆர்த்தி பிரபந்தம் என்கிற கிரந்தத்தினுடைய பெருமையை பற்றி குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே அடியேனை 4 வார்த்தை விண்ணப்பிக்க வேண்டும் என்பதற்காக பாக்யநகரத்திலே மிகவும் பன்னெடுங்காலமாக எழுந்தருள் இருக்கும்படியான அந்த எம்பெருமான் அப்படிப்பட்ட ஆச்சரியமான திவ்ய சந்நிதி லக்ஷ்மி நாராயணன் சந்நிதி. அந்த லக்ஷ்மி நாராயணன் சந்நிதியை தலைமையிடமாக கொண்டு நடத்தும்படியான ராமானு சித்தாந்த சபையினருடைய நியமனமடியாக ஆர்த்தி பிரபந்தத்தினுடைய வைபவத்தை சில விஷயங்களை இப்பொழுது தெரிவித்து சத்தப்படலாம்னு ஆரம்பிக்கிறேன். ஆர்த்தினா ரொம்பவும் துக்கப்பட்டு எப்பொழுது எம்பெருமானோடு போய் சேரப்போகிறோம் என்று நினைக்கும்படியான விதத்திலே இருப்பதற்கு ஆர்த்தி, ரொம்ப ஆர்த்தி.
அவருக்கு ரொம்ப ஆர்த்தி வந்துடுச்சு. அந்த மாதிரி எம்பெருமானாருக்கு அவருடைய திருவடியிலே சேர வேண்டும் என்கிற ஆசை மிகவும் அதிகமாக ஏற்பட்டு அதனாலே ஏற்பட்ட பிரபந்தம் இது என்று தெரிவிக்கப்படுகிறது. ஆழ்வாருடைய நிலையாக 3 நிலை தெரிவிக்கப்படுகிறது. பரபக்தி, பரஜானம், பரமபக்தி ஆக உயர்வர உயர்நலம் தொடக்கமாக 98 பதிகங்கள் பரபக்தி, 99வது பதிகம் சூழ்விசும் மணிமிகள் பரஜானம், அந்த 100வது பதிகம் பரமபக்தி என்ன காட்டப்பெறுகிறது நம்முடைய முன்னோர்களாலே. அப்படி பரபக்தி பரஜான பரமபக்திகள் எல்லாம் தலையெடுத்து அதனாலே இந்த சம்சார மண்டலத்திலே இருக்கக்கூடிய வாழ்வு தனக்கு தேவையில்லை என்கிற எண்ணம் தோன்றினவுடனே அப்பொழுது சொல்லும்படியான ஒரு வார்த்தை தான் ஆர்த்தி பிரபந்தம். இதை பற்றி அடியனுடைய காலட்சேபாச்சாரியரான ஸ்ரீமான்வே திருவலையனந்தான் பிள்ளை கிருஷ்ணமாச்சாரிய சுவாமி தெரிவிப்பர். ஆழ்வார் திருநகரியிலே ராமானுஜ சதுர்வேதி மங்களத்திலே பவிஷ்யதாச்சாரியரான அந்த வெள்ளை உடுத்தின எம்பெருமானாரை பார்த்து அழுத அழுகை 20 ஸ்லோகங்களை கொண்ட எதிராஜ விம்சதி. அதே போல அதற்கு பிறகு ஆச்சாரியருடைய வியோகம், திருவாய்மொழி பிள்ளையருடைய வியோகம் ஏற்பட்ட பிறகு அதன் பிறகு அவர் பல திவ்ய தேசங்களை எல்லாம் மங்களாசாசனம் செய்து கொண்டு வரும்படியான சந்தர்ப்பத்திலே திருவரங்கத்திலே வந்து அங்கேயே எழுந்தருள் இருக்க, அங்கே எழுந்தருள் இருக்கும்படியான தானான திருமேனியான அந்த எம்பெருமானாரை பார்த்து அழுத அழுகை, கடைசியிலே அழுத அழுகை அதுதான் ஆர்த்தி பிரபந்தம். ஆர்த்தி பிரபந்தம். அப்படிப்பட்ட இந்த ஆர்த்தி பிரபந்தத்துக்கு அருமையான 2 தனியங்கள். தேன்பயிலும் தாரான் எதிராசன் சேவடி மேல் தான் பரமபக்தி தலையெடுத்து மாந்தர்க்கு உணவாக ஆர்த்தியுடன் ஒண்டாம் உன் தமிழ்கள் செய்தான் மணவாள மாமுனிகள் வந்து. மணவாள மாமுனிவன் வந்து எப்படி தேன் பயிலும் தாரான் எதிராசன் சேவடி மேல் மணவாள மாமுனிகளாகிற பெரியஜியர் வந்து திருவவதரித்து என்ன பண்ணார்? மகரந்தத்தை ஸ்வீகரிக்கின்ற எடுத்து செய்கிற அந்த புஷ்பங்களிலே இருக்கக்கூடிய மகரந்தத்தை எல்லாம் எடுத்து அதை மாலையாக சாத்தி எதிராசனுடைய சேவடி மேலே, எதிராஜனுடைய திருவடி தாமரைகளிலே, அவர்களுடைய திருவடி தாமரை அடியினையிலே அந்த திருவடி தாமரை விஷயமாக தான் தனக்கு பரமபக்தி தலையெடுத்து ஏற்கனவே விண்ணப்பித்தமானோ பரபக்தி, பரஜானம், பரமபக்தி. அந்த பரமபக்தியானது தலையெடுத்து மாந்தர்க்கு உணவாக, மாந்தர்னா பெண்கள் என்று அர்த்தமல்ல, மாந்தியம் என்றால் அறிவிலே குறைவானவர்களுக்கு மாந்தர். அறிவிலே ஞான குறைவாக இருக்கக்கூடியவர்களுக்கு மாந்தர் என்று வேறு. அப்படிப்பட்ட மாந்தர்க்கு உணவாக, அக்ஞருக்கு விஷயம் தெரியாதவர்களுக்கு உணவாக. அப்பா எத்தனையோ விஷயங்கள் இருக்கலாம், ஆனால் எம்பெருமானாருடைய திருவடி வாரத்திலே நாம் பெருமை பெறும்படியான விஷயத்தை சொல்லுறேன். எல்லாரும் தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள்லாம் இப்படி இருக்காதுங்கோ. உணவாக ஆர்த்தியுடன் உன் தமிழ்கள் செய்தான். அப்படிப்பட்ட ஆர்த்தி பரபக்தி தலையெடுத்து ரொம்ப ஆர்த்தியோட இந்த திவ்ய பிரபந்தத்தை மணவாள மாமுனிகள் செய்தார்
இது ஒரு தனியன். ரெண்டாவது தனியன் பாருங்க. வம்ப விழுதார் வன்மை மணவாள மாமுனிவன் அம்புவயிர் கால் பொருந்தா ஆர்த்தியினால் உம்பருதொழும் விண்ணுலகிற் செல்ல விரைந்து எதிராசன் பாதங்கள் நன்னி உரைத்தான் நமக்கு. வம்பவிழ்தார் வம்பவிழ் அப்போதளர்ந்த புஷ்பமாலையாலே அலங்கரிக்கப்பட்ட ஔதாரிய சீலவரான மணவாள மாமுனிகள் என்ன பண்றார்? வம்பவிழ்தார். அப்ப பண்ணினது, அப்ப மலர்ந்த புஷ்பங்களாலே கட்டப்பட்ட மாலை. அப்ப என்ன, பழசு இல்லை, அப்பொழுது அப்பொழுது மலர்ந்த புஷ்பங்களாலே கட்டப்பட்ட மாலையைப் போலே மணவாள மாமுனிகள் வன்மையோடு அம்புவியில் கால் பொருந்தா ஆர்த்தியினால், ஐயோ இனிமே என்னால் இங்கே இருக்க முடியாது இருக்க முடியாது இருக்க முடியாது என்ன அந்த ஆர்த்தியோடு உம்பரு தொழும், உம்பர்களாயின அவர்கள் எல்லோரும் தொழும்படியான விண்ணுலகில் செல்ல, விண்ணுலகத்துக்கு செல்லுவதற்காக விரைந்து எதிராசன் பதங்கள். இப்போ யாரை பிடிக்கணும்? யாரை பிடிக்கணும்னா ஆச்சாரியனை தவிர மற்றொருத்தரை பிடிச்சால் நமக்கு மோட்சம் கிடைக்காது. ஆச்சாரியன் தான் திருவாய்மொழி பிள்ளையை பிடிச்சிருக்காருன்னா, திருவாய்மொழி பிள்ளையை பிடித்தாலும் கூட அந்த திருவாய்மொழி பிள்ளைக்கும் மோட்சத்தை தரக்கூடியவர் யார் என்றால் எம்பெருமானார் தான். அதுக்கு ஒரு ஆச்சரியமான கதையை சொல்லுகிறார்கள் நம்முடைய பெரியோர்கள். திருவரங்கத்திலே ஸ்ரீராமாயண காலக்ஷேபத்தை எம்பெருமானார் சாதித்து வருகிறார். அபயப்பிரதான கட்டம், விபீஷண சரணாகதி கட்டம். விபீஷணன் சரியான விஷயத்தை தெரிந்து கொண்டு வந்து நிற்கிறான். சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனே நிவேதயமாம் சிப்ரம் விபீஷணம் உபஸ்திதம் என்று வந்து நிற்கிறான். அப்படி நிற்கும்படியான சந்தர்ப்பத்திலே அவனை இந்த வானர சிரேஷ்டர்கள், சுக்ரீவனோடு சேர்ந்த வானர முதலிகள் எல்லோரும் மண்ணையும் கல்லையும் எடுத்தும் மரத்தையும் பிடிங்கி அடிக்கிறான். ஆனால் அவன் என்ன பண்ணுறான் பாருங்க, பெரியோர்களை முன்னிட்டு கொண்டு வானர முதலிகளை முன்னிட்டு கொண்டு தான் வந்திருக்கான். ஆனால் இந்த மாதிரி காரியம் பண்ணுறதுகள் அந்த வானர சிரேஷ்டர்கள் எல்லோரும் இதை பார்த்தால் ஒரு மூலையில் உட்காந்து விஷயத்தை கேட்டுக்கொண்டு வந்த உறங்காவில் ஓன்னு அழறதுக்கு ஆரம்பித்தார். யார் இந்த கோட்டில் யார் அழறா, யார் அப்படி பார்த்தா தெரிஞ்சது உறங்காவல்லி, பிள்ளை உறங்காவல்லி தாசர் தான், தனுர்தாசர் என்று தெரிவிப்பார்கள் அவரை. அப்படிப்பட்ட உறங்காவல்லி தாசர் தான் அழறார். உறங்காவல்லி ஏன் அழுகின்றாய் என்று கேட்க உடனே சரியான கிரமத்திலே வந்த விபீஷணனுக்கே இந்த கதி என்றால் தப்பான வழியிலே வந்துள்ள என் போல்வாருக்கு என்ன கதி என்று கேட்ட உடனே அதுக்கு ஆச்சரியமான ஒரு சமாதானம். உமக்கு நான் இருக்க, எனக்கு பெரிய நம்பி இருக்க, பெரிய நம்பிக்கு ஆள வந்தார்க்கு நாதமுனிகளுக்கு நம்மாழ்வார்க்கு விஸ்வக்சேனருக்கு பெரிய பிராட்டியார்க்கு பெரிய பெருமாள். ஆக உமக்கு நானே தஞ்சம் என்று என்று எம்பெருமானார் நியமித்தார் என்று ஒரு ஐதிக்கியமானது காட்டப்படுகிறது, கதையானது காட்டப்படுகிறது. அப்போ நமக்கு கதி என்னவென்றால் எம்பெருமானார் தான் நமக்கு மோட்சத்தை அளிக்கக்கூடியவர். அதனால்தான் பெரியோர்கள் என்ன தெரிவித்தார்கள்? சத்யம் சத்யம் புனசத்யம் யதிராஜோ ஜகத்குரு தயேவ சர்வலோகானாம் உத்தர்த்தா நாஸ்தி சம்சய. சத்யம் புனः சத்யம் என்ன 3 தடவை பிரமாணம் பட்டு அழுகிறார். எதிராஜன் தான் ஜகத்குரு, அவர்தான் ஜகத்குரு.
அவர்தான் நம்மை உத்தரிக்கக்கூடியவர். நம்மை இந்த சம்சார மண்டலத்திலிருந்து கிளப்பி எம்பெருமானோடு ஸ்ரீவைகுண்ட தாமத்திலே சேர்ப்பிக்கக்கூடிய பெருமை பெற்றவர் அவர்தான் என்று தெரிவிக்கிறார். அப்படிப்பட்ட கிரமத்திலே எம்பெருமானாருடைய திருவடிவாரத்திலே எதிராஜன் பதங்களை நன்னி மிக அழகாக நமக்கு உரைத்துள்ளான். இந்த திவ்ய பிரபந்தம் வாயிலாக, ஆர்த்தி பிரபந்தம் வாயிலாக. அப்படிப்பட்ட ஆர்த்தி பிரபந்தத்திலே இருக்கக்கூடிய பாசுரங்களிலே சிலவற்றினுடைய குணானுபவத்தை நாம் பார்க்க புகழலாம். ரொம்ப ஆச்சரியமாக ஆரம்பிக்கிறார். இப்பதான் ஒன்று சத்தியம் சத்தியம் புனகா சத்தியம் 3 தடவை. அதே மாதிரி முதல் பாசுரத்திலே மிக அழகாக தெரிவிக்கிறார். வாழியதிராசல் 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 என வாழ்த்துவார், வாழியன வாழ்த்துவார், வாழியன வாழ்த்துவார், தாளினையில் தாழ்த்துவார் விண்ணோர் தலை. இது முதல் பாசுரம். எதிராசன் வாழி ஒரு தடவையோடு நிற்கல, மறுபடியும் எதிராசன் வாழி, மறுபடியும் எதிராசன் வாழி என 3 தடவை சொல்றேன். எப்படி என்றால் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு போலே. இதற்கு ஆச்சரியமான வியாக்கியானம் பிள்ளலோகஞ்சியராலே வரையப்பெற்றுள்ளது. அப்படிப்பட்ட அந்த பிள்ளலோகஞ்சியர் பல்லாண்டு 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 பொலிக 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 போலே இங்கே எம்பெருமானாரை வாழி 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 என வாழ்த்துகின்றார், என வாழ்த்துகின்றார். என்ன எம்பெருமானார் வாழி ஒரு தடவை சொல்லி நிறுத்துள்ளாமே, ஒரு தடவை சொல்லி நிறுத்துள்ளாமே. எம்பெருமானார் வாழி, எம்பெருமானார் வாழி. எதற்காக? எதற்குமே 3 தடவை, ஏதாவது ஒரு இதுதான் கடைசி தடவை. இவர் 3வது தடவையாக சொல்லிட்டேன். இனிமேல் இந்த காரியங்களை பண்ணிட்டு இருந்தாங்கன்னா நான் பொறுத்து கொள்ள மாட்டேன், ஒத்துக்கொள்ள மாட்டேன் என்று சொல்கிறோம் இல்லையோ, அந்த மாதிரி சாஸ்திரங்களிலேயும் சத்தியம் சத்தியம் புனசத்தியம் 3 தடவை, 3 தடவை. இது பத்ரகாஷ்டம மகாத்மியத்திலேயும் நாராயணோ பிரபு சத்யம் சத்யம் பூர்பூவ பாகுரத்வாமி சத்யபூர்வம் பிரமீ விவஹ ஏ புத்ரா ஏ சிஷ்யா சுணுத ந மந்த்ரோ அஷ்டராட்சணத்பரஹ ந தேவோ நாராயணத்பரஹ. அந்த இடத்துலையும் சத்தியம் சத்தியம் புனः சத்தியம் என்று வருது. இந்த பாருங்க, கீழே சொன்ன ஸ்லோகம் எம்பெருமானாரை விட அது சத்தியம். அவர்தான் உத்தர்த்தா, நம்மளை உத்தரிக்க செய்பவர், சம்சார மண்டலத்திலிருந்து வெளியிலே கிளப்பக்கூடியவர். அங்கே 3 தடவை, 3 தடவை. அப்படி சத்தியம் சத்தியம் புனசத்தியம் போலே வாழி எதிராசன் வாழி எதிராசன் வாழி எதிராசன் என வாழ்த்துவார். எதிராசன் வாழி எதிராசன் வாழி எதிராசன் வாழி என வாழ்த்துவார். அப்படி யார் வாழ்த்துறாளோ வாழியன வாழ்த்துவார், வாழியன வாழ்த்துவார், தாளினையில் தாழ்த்துவார் விண்ணோர் தலை. தாளினையில் தாழ்த்துவார் விண்ணோர்கள். இப்படிப்பட்ட எம்பெருமானாரை வாழ்த்தி பெருமை பெற்றவர்களுடைய திருவடியை தாழ்த்தி வணங்குவார்கள். தாழ்த்தி வணங்கு. ஐயோ, எங்களுக்கெல்லாம் எம்பெருமானாரை நேரம் சேவிக்கக்கூடியதோ இல்லை எம்பெருமானாருடைய பெருமையை பேசக்கூடியதோ மற்றொன்றோ எங்களுக்கு அந்த பெருமை ஏற்படலை. உங்களுக்கு ஏற்பட்டிருக்கு. எதிராசன் வாழி எதிராசன் வாழி எதிராசன் வாழி என்று சொல்லுகின்ற காரணத்தினாலே அப்படிப்பட்ட அந்த பெருமையோடு கூடியிருக்கும்படியான எம்பெருமானாரை வாழ்த்தும்படியான பெருமை பெற்றவர்களான நீங்கள் எல்லோரும் பகவ பாக்கியவான்கள்.
மிகவும் கொண்டாடத் தகுந்தவர்கள். அப்படி கொண்டாடத் தகுந்தவர்களான நீங்கள் எப்படி கொண்டாடுறாங்க? விண்ணோர் தலை தாழ்த்துவர். அதனால இதனுடைய வியாக்கியானத்திலேயே ரொம்ப ஆச்சரியமாக பிரலோகஞ்செய்யர் மற்றொன்றையும் சேர்த்து எடுத்து காட்டுறார். பெரிய திருமணியிலே 7வது பத்திலே 4வது தசகமாக இருக்கக்கூடியது தஞ்சேர எம்பெருமான் சாரநாத பெருமானுடைய திவ்ய மங்களாசாசன பதிகம் கண்சோர வெங்குருதி வந்திழிய என்கிற தசகம். அந்த பதிகத்தினுடைய முதல் பாசுரத்தினுடைய ஈட்டிலே கடைசியிலே முடிக்கும்படியான சந்தர்ப்பத்திலே மிக அழகாக தெரிவிக்கிறார். என்ன சொல்றார்? வந்திழிய வெந்தழல் போல் குந்தலாளை மண்சேர முளையுண்ட மாமதலாய் வானவர்தம் கோவே என்னே விண்சேரி மழந்திங்கள் அகடுநெஞ்சு மணிமாடமல்கு செல்வத் தன்சேர எம்பெருமான் தாழ் தொழுவார் காண்மின் என் தலைமேலாரே. இப்படி என்னை சேவிக்க வருவபடியான பாக்கியவான்கள் யார் யார் இருக்கின்றார்களோ தாழ் தொழுவார் காண்மின், தாழ் தொழுவருக்கு வரக்கூடியவாள அவளை தலைமையில வச்சுட்டு கொண்டாடுவேன், தலைமையில வச்சுட்டு கொண்டாடு. அப்ப பாருங்க, தன்சேர எம்பெருமான் தாளை தொடும்படியான பாக்கியவான்களாக இருக்கக்கூடியவர்களை அந்த சாரநாத பெருமாள் வந்தீர்களே வந்தீர்களே என்ன பாக்கியம் என்ன பாக்கியம். யாருக்கு? எம்பெருமான் சொல்றான் அகோ பாக்கியம் அகோ பாக்கியம். அவன் சாரநாத பெருமாள். இப்ப பெருமாளை பார்க்கிறது நமக்கு பாக்கியமா? நம்மை நாம் பெருமாளை பார்க்கறது பாக்கியமா? பெருமாள் நம்ம பார்க்கறது பாக்கியமானா சாதாரண லோகத்தில் என்ன சொல்லுவான்னா நாம் பெருமாளை பார்ப்பதுதான் பாக்கியம் என்று தெரிவிப்பார்கள். ஆனால் நம்முடைய லோகாச்சாரிய வரவரமண சம்பிரதாயத்தினுடைய உண்மையான குறிக்கோள் என்னவென்றால் எம்பெருமானாலே நோக்கு பெருகை என்பதுதான் மிகவும் உயர்ந்தது. அதைத்தான் ஸ்ரீவச்சனபூஷண திவ்ய சாஸ்திரத்திலே மிக அழகாக அவனை இவன் பற்றும் பற்று அகங்கார கர்ப்பம் அவனுடைய ஸ்வீகாரமே ரக்ஷகம் என்கிற சூத்திரத்தினாலே அவனை இவன் பற்றும் பற்று, அவனை அந்த எம்பெருமானை இந்த சேதனன் பற்றும் பற்று அகங்கார கர்ப்பம். அகங்கார் நான் எம்பெருமானை பிடிச்சுட்டேன், நான் எம்பெருமானை பிடிச்சுட்டேன், எம்பெருமான் என் கைக்குள்ள இருக்கான் என்று சொல்லுவது அகங்காரத்துக்குண்டான காரியம். அப்படியல்ல, அவனுடைய ஸ்வீகாரமே ரட்சகம். அவன் நம்மை நோக்குவது ஆண்டாள் சொன்னாலே செங்கன் சிரிச்சிரிதே எம்மேல் விடியாவோ என்கிற கிரமத்திலேயும் பண்டநாளாலே நின் திருவருளும் பங்கயத்தால் திருவருளும் கொண்டு நின் தாமரை கண்களால் நோக்காய் என்கிற கிரமத்திலேயும் அவன் நம்மை நோக்குவது என்பது நமக்கு மிகவும் பெருமையானது, பாக்கியமானது. இது எப்படி இப்படி சொல்லலாமான்னா பிள்ளலோகாச்சாரியர் தானாக இந்த வார்த்தையை சொல்லலை. அதில் ஒரு வேத பாகத்தையே எடுத்து உரை இடுகின்றார் சுவாமி மணவாள மாமணிகள். பிரஜாபதிஸ்வோ வேத பிரஜாபதிஸ்வம் வேத எம் பிரஜாபதிர்வேத ச புண்ணியோ பவதி என்கிற வேத பாகத்தை எடுத்து பிரஜாபதியானவன் அந்த எம்பெருமான் ஒருவனை வரிக்கிறான், ஒருவன் எம்பெருமானை பற்றுகிறான். இந்த ரெண்டு பேரிலே யார் உயர்த்தி எம் பிரஜாபதிர் வேதா, எவன் ஒருத்தன் எம்பெருமானாலே வரிக்கப் பெறுகின்றானோ அவன் சஹா புண்ணியஹா, அவன் உயர்ந்தவன், அவன் உயர்ந்தவன் என்று தெரிவிக்கப்படும்படியான வேத பாகத்தினுடைய தமிழாக்கம்தான் அந்த சூத்திரம். அவனை இவன் பற்றும் பற்று.
அவனுடைய ஸ்வீகாரமே ரக்ஷகம். அப்போ தன் சேர எம்பெருமான் தாளை தொழும்படியானவர்களை என்ன பண்ற எம்பெருமான் தன் குழந்தைய தலைமையில வச்சுட்டு கூத்தாடுற மாதிரி கூத்தாடுற. இது இங்க இருக்கக்கூடிய மகாத்யம். இது பாருங்க, எம்பெருமானுடைய மகாத்யம் இந்த லீலா விபூதியே இருக்கக்கூடிய விஷயத்தை சொன்னார். ஆனால் எம்பெருமானாரை வாழி 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 என்று வாழ்த்துபவர்களாக இருக்கக்கூடியவர்கள் அவர்களை யார் வாழ்த்துறா பாருங்க, விண்ணோர் தலை தாழ்த்துவர். விண்ணோர்கள் மேல்லோகத்திலே இருக்கக்கூடிய அவர்கள் என்ன பாக்கியவான்கள், எம்பெருமானாரை புகழ்ந்த பாக்கியவான்கள், எம்பெருமானாரை புகழ்ந்த பாக்கியவான்கள் என்று கொண்டாடும்படியான பெருமையோடு கூடினவர்கள். இந்த பாசுரத்தினுடைய வைபவத்தை சொல்லும்படியான சமயத்தில் அடியனுடைய காலக்ஷேபாச்சாரியரான திருப்பதி சுவாமியுடைய ஆச்சாரியர், அடியனுக்கு பிராச்சாரிய ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீமான் வே கச்சிக்கடாம்பு யாமனாச்சாரிய சுவாமி அவர் காலக்ஷேபத்தில் கிருஷ்ணமாச்சாரி அவர் சொன்ன வார்த்தையை அப்படியே சொல்றேன். எதுக்காக 3 தடவை சொன்னார், ஏன் 4 தடவை சொல்லக்கூடாதா? இல்லை பல்லாண்டு 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 போலே பொலிகா 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 போலே அந்த மாதிரி வியாக்கியானம் பண்ணியிருக்காருன்னா, அதை விட இன்னொன்று இதில் முக்கியமான விஷயம் ஒன்று உண்டு. என்ன தெரியுமா? எம்பெருமானாருடைய திருமேனிகள் 3 இடத்திலே உயர்ந்தது. தான் உகந்த திருமேனி, தமர் உகந்த திருமேனி, தானான திருமேனி என்று 3 இடத்திலே தான் உகந்த திருமேனி ஸ்ரீபெரும்புதூரிலே, தமருகந்த திருமேனி திருநாராயணபுரத்திலே, தானான திருமேனி திருவரங்கத்திலே. இந்த 3ஐயும் நாம் எப்பொழுதும் சுரட்சிதமாக வைப்பு நிதியை போலே எப்பொழுதும் காப்பாற்ற வேணும். எதிராசன் வாழி. எதற்கு? ஸ்ரீபெரும்புதூரிலே இருக்கக்கூடிய எம்பெருமானார் உற்சவர் அவர் வாழி. அடுத்து திருநாராயணபுரத்தில் அவர் என்ன சொல்லுவா? பேசும் எதிராஜர். பேசும் எதிராஜர் என்று தெரிவிப்பார்கள். நம்மோட பேசக்கூடியவர். தேவப்பெருமாள் திருக்கச்சி நம்பியோடு பேசினார். அந்த மாதிரி அடியவர்களோடு பேசக்கூடிய பெருமை பெற்றவர் தான் திருநாராயணபுரத்திலே எழுந்தருளி இருக்கக்கூடிய எம்பெருமானார். அந்த பேசும் எதிராஜர் வாழி. அதற்கு பிறகு தானானவராக அவரே அங்கே எழுந்தருளி இருக்கும்படியான ஒரு திவ்ய வைபவத்தோடு கூடியிருக்கும் திருவரங்கத்திலே அவரும் வாழ வேண்டும், அவரும் வாழ வேண்டும் அப்படி என்று நினைக்கக்கூடியவர்களை ஆக ஸ்ரீபெரும்புதூர் திருமேனியும் திருநாராயணபுரத்து திருமேனியும் திருவரங்கத்திலே எழுந்தருளுக்குடைய திருமேனியையும் யார் எப்பொழுதும் வாழி 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 என்று வாழ்த்துகின்றார்களோ அவர்களுக்கு விண்ணோர்கள் தலை தாழ்த்துவார்கள். ஆகையினால இந்த 3 திருமேனியையும் சுரட்சிதமாக காப்பாற்ற வேண்டிய கடமை நமக்கு உண்டு, நமக்கு உண்டு என்று இந்த முதல் பாசுரத்தினாலே மிக அழகாக நமக்கு சொல்லி இந்த ஆச்சரியமான விஷயத்தை சொன்ன உடனே பல பல குறிப்பு, பல பல விஷயங்கள், பல இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொன்றும் பார்த்தோம்னா இந்த ஆட்சி பிரபந்தத்தில் பல பல கருத்துக்கள், சரீராத்ம பாவத்தை பற்றின கருத்துக்கள் எல்லாம் இருக்கு. அதற்கு பிறகு எம்பெருமானுடைய நிலை, எம்பெருமான் இருக்கும்படியான நிலை, அதை பற்றின கருத்துக்கள்லாம் இருக்கு. அதில் சொல்ல நிறைய பாசுரங்கள் எடுத்துட்டோம்னா இன்னைக்கு இல்லை நாளைக்கு இல்லை, எத்தனை நாள் வேணும்னாலும் அனுபவிச்சுட்டு இருக்கிறான், எத்தனை நாள் வேணும்னாலும் அனுபவிச்சுட்டு இருக்கிறான். அப்படிப்பட்ட அது ஒரு பாசுரத்தில் சொல்றார், ஒரு ஆச்சரியமான பாசுரம். எனைப்போல் பிழை செய்வார் இவ்வுலகில் உண்டோ, உனைப்போலே பொறுக்க வல்லார் உண்டோ,
அனைத்துலகம் வாழப் பிறந்த எதிராசமா முனிவா, ஏழைக்கு இறங்காய் இனி. இந்த வார்த்தை சொல்றா பாருங்க. என்ன போல பிழை செய்கிறவாள் லோகத்திலே யாராவது உண்டா? என்ன காரணம்னா, எம்பெருமானிடத்திலே நம்முடைய தவறுகளை கண்டிப்பாக ஒத்துக்கொள்ளணும். இது ஆழ்வார்களுடைய சம்பிரதாயம். ஆழ்வார்களுடைய சம்பிரதாயத்தில் திருமிஷி ஆழ்வார் சொல்றார், குலங்களாய ஈரிரண்டில் ஒன்றிலும் பிறந்திலேன், நலங்களாய நற்கலகள் நாவிலும் நவின்றிலேன், புலங்களைந்தும் வென்றிலேன் பொறியிலேன் புனிதா. என்ன என்னும் குலங்களாய ஈரிர, எந்த குலத்தில் பிறந்தேன், பிராமண கத்திரிய வைசிய சூத்ராக. எம்பெருமான் சொன்னாங்க கீதையில, சாதுர்வர்ணியம் மயா சிருஷ்டம், என்னாலே ஏற்படுத்தப்பட்டது இந்த 4 வர்ணங்கள். குலங்களாய ஈரிரண்டில் 2 2 4, எதிலையும் பறக்கல. அவ கர்மயோக நிஷ்டனும் இல்லை, ஞானயோக நிஷ்டனும் இல்லை, பக்தியோக நிஷ்டனும் இல்லை. ஆனால் உன்னிடத்த புலங்களைந்தும் வென்றிலேன், நின் இலங்கு பாதமன்றி உன் திருவடியை மட்டும் பிடிச்சிட்டு இருக்கேன். இது திருமணிசை ஆழ்வாருடைய அனுபவம். அவர் சொல்றார், தொண்டர்புடி ஆழ்வார், நல்ல பிராமணோத்தம குலத்தில் பிறந்தேன். ஆனா நான் என்ன பண்ணனா, குளித்து மூன்ற நலையோம்பும் குறிகொழுந்தனவதன்னை ஒளித்திட்டேன் என்கணில்லை நின்கணும் பக்தன் அல்லேன். அவர் சொல்றார், அப்படி தன்னிடத்திலே இருக்கக்கூடிய தவற்றை கண்டிப்பாக சொல்ல வேணும். இந்த சமயத்தில் பிரசங்காத்து ஞாபகம் வர்றதுனாலே ஒரு சின்ன கதை சொல்றேன். எங்கள் சுவாமி காஞ்சி சுவாமி ஆழ்வார் திருநகரிக்கு ஆச்சார சேவையும் சாதிப்பதற்காக எழுந்துள்ளினாராம். ராத்திரி வேளையில் அவருக்கு பாத சேவனம், ஆச்சாரியாருடைய பாத சேவனம் பண்ணுவது ரொம்ப விசேஷம். அதற்காக ஒரு 2 பிள்ளைகள் வந்து நித்தியம் கால் பிடிச்சிட்டு இருப்பானாம். 2 பேருக்கும் உபநயனம் ஆயிருந்தது. 2 பேரும் காலை பிடிச்சிட்டு இருக்கா. ஒரு நாள் கேட்டாராம் சுவாமி, அப்போ 2 பேரும் சந்தியாவந்தனம் பண்ணுறங்களா அப்படின்னு கேட்டாராம். சந்தியாவந்தனம் பண்ணுறாங்களான்னு கேட்ட உடனே 2 பேரும் பண்ணுறதில்லை. என்ன பண்ணா, ஒரு பையன் பண்ணலைன்னு சொல்கிறதுக்கு லஜ்ஜை வெக்கம், ஆகையினால என்ன பண்ணா பண்ணுறேன்னு சொன்னான் ஒரு பையன். மற்றொருத்தர் என்ன பண்ணா, உடனே கையை கூப்பிட்டு, சுவாமி அடியனுக்கு 1 பாப்பம், இவனுக்கு 2 பாப்பம். நான் அடியனுக்கு 1 பாப்பம், இவனுக்கு 2 பாப்பம். இல்லை, இது என்ன புது கதையாக இருக்கு? என்ன, நான் பண்ணலை, அதை ஒத்துக்கிறேன், அதனால் 1 பாப்பம், இவனும் பண்ணுவதில்லை 1 பாப்பம், பண்ணாதத்தை பண்ணேன்னு சொன்னது இன்னொரு பாப்பம், 2 பாப்பம். ஆக நாம் செய்யும்படியான தவற்றுக்களை எம்பெருமானிடத்திலே விண்ணப்பிப்பது என்பது மிகவும் முக்கியமானது. இந்த ஆழ்வார் சம்பிரதாயத்திலே ஆழ்வார் மரபு வந்தவர்களாக ஆச்சாரியர்களாலே சொல்லப்பட்ட விதத்திலே தான் எம்பெருமானாரை பார்த்து ஆச்சரியமா பாடுறார், என் போல் பிழை செய்வார் இவ்வுலகில் உண்டோ. என்ன போல தப்பு பண்றவாள், தவறை இழைப்பவர்கள் இந்த லோகத்தில் யாராவது ஒருத்தர் உண்டா? வரல மணக்கு. காளிதாசனுக்கு அப்புறம் மற்றொரு கவியே கிடையாதுன்னு சொல்லும்படியான கிரமத்திலே தப்பு பண்றவன்ல என்ன போல யாராவது ஒருத்தர் உண்டா? மடக்கு கிடையாது. அனாமிகா சார்த்தவதி பபுவா என்று தெரிவிக்கப்பட்டது. காளிதாசன் சொன்ன பிற்பாடு ரெண்டாவது விரல் மணக்க முடியாது. அப்படிப்பட்ட விதத்திலே நான் தப்பு பண்ற மாதிரி இந்த லோகத்தில் யாராவது ஒருத்தர் உண்டா? சரி, நான் தப்பு பண்றேன். ஏன் தப்பு பண்றேன்? என்ன பண்றது? பிராரப்த கர்மம். தப்பு பண்ணாமல் இருக்க முடியல. அது தவிரவும் பிராட்டி வேற,
நகஸ்சின் அபராத்யதி, இந்த லோகத்தில் தப்பு பண்ணாதவர்களே கிடையாது என்று சொல்லிவிட்டு சென்று விட்டாள். ஆகையினாலே தப்பு பண்ணிட்டே இருக்கு. தப்பு பண்றோம் அப்போ அப்படின்னா இவ்வளவு தப்பு பண்றீங்க எதனாலே, என்ன காரணம் இது தப்பு பண்றீங்கன்னா அதற்கு என்ன சொல்றான், உனை போல் பொறுக்க வல்லார் உண்டோ, நான் எவ்வளவு தப்பு பண்ணினாலும் அந்த தப்பை எல்லாவற்றையும் பொறுக்க வல்ல அந்த வாத்சல்ய குண பூயிஷ்டராக தேவரீர் திகழ்வதனாலே நான் பண்ணிக்கொண்டே இருக்கிறேன். பண்ணிட்டே இருக்கேன். என்ன காரணம், நீ பொறுக்கிறாய். தோஷ போக்கியத்துவம் வாத்சல்யம், நிகரில் வாத்சல்யம் உஜ்வலம். திருவேங்கடமுடையாரிடத்திலே இருக்கக்கூடிய குணங்களுக்குள்ளே மிகவும் உயர்ந்த குணமாக திகழ்வது எது என்றால் வாத்சல்ய குணம். என்ன வாத்சல்ய குணம் என்றால் என்ன, ரொம்ப ஆச்சரியமா தெரிவிக்கிறார் ஞானசாரத்திலே. எற்றேதன் கன்றின் உடம்பில் வழுவன்றோ காதலிப்பது அன்றதனை இன்றுகந்த கன்றின் உடம்பில் வழுவ குற்றம். அந்த வயத்திலிருந்து விழுந்த கன்றினுடைய உடம்பிலே இருக்கக்கூடிய அசுத்தங்களை எல்லாம் நக்கி 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 தள்ளுறது தள்ளினே இருக்கு, கீழே தள்ளுறது. நாக்குக்கு ஏதாவது ஒரு தோஷமும் இல்லை, ஒன்றும் ஆகாது. அதனால்தான் ரங்கராமானுஜ சுவாமி போக்கியதையா பஷ்யதி உபனிஷத் பாஷ்யத்தில் எழுதினார். போக்கியதையா, அது போக்கியம், மிகவும் தேவையான ஒன்று, எனக்கு மிகவும் பிரீத்தியான ஒன்று, வேண்டியது என்று சொல்லும்படியான விதத்திலே அவர் கொண்டாடினார். ஆகையினாலே நீ பொறுக்கும்படியானவனாக இருக்கிறாய். நான் பண்ணிட்டே இருக்கேன். அனைத்துலகம் வாழ பிறந்த எதிராக மாமுனிவா, நீ எதற்காக அவதரித்தாய், லோகமெல்லாம் வாழ்வதற்காக அவதரித்தவன் தேவரி. அனைத்துலகம் என்ன காரணம்னா லோகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் வாழணும்னு தானே இந்த வார்த்தையை சொன்னார். அஸ்ம சுவாமி தம்முடைய வியாக்கியானத்திலே மிக அழகாக அனைத்துலகம் வாழ பிறந்த, என்ன வேற ஒண்ணும் இல்லை, பாருலகில் ஆசையுடையோர்க்கெல்லாம் ஆரியர்கள் கூறும் என்று பேசி வரம்பறுத்தார் பின் என்று அனுவர்த்தி பிரசன்னாச்சாரியர்களாக இருந்த கிரமத்தை கிருபாமாத்திர பிரசன்னாச்சாரியர்களாக மாற்றின பெருமை யாருக்குண்டு, சுவாமி எம்பெருமானாருக்குத்தான் உண்டு. ஆகையினாலே அப்படிப்பட்ட அதைத்தான் சொல்றார். அனைத்துலகம், உலகம்னா லோகம் இல்ல, லோகத்திலே இருக்கக்கூடிய ஜனங்கள் என்று அர்த்தம். லோகஸ்து புவனே ஜனே இதி நைகண்டுகாஹ, கீதா பாஷ்யத்தில் எடுக்கிறார். லோகம் என்கிற சப்தத்துக்கு ஜனங்கள் என்று அர்த்தம். ஆகையினாலே அனைத்து உலகம், அந்த உலகத்திலே இருக்கக்கூடிய ஜனங்கள் எல்லோரும் வாழ பிறந்த, வாழ்வதற்காகவே அவதரித்த எதிராக மாமுனிவா, எதிராக மாமுனிவரே, ஏழைக்கு இறங்காய் இனி, நீ ஏழைக்கு இறங்க வேணும். ரொம்ப ஆச்சரியமாக இன்னொரு பாசுரத்திலே தெரிவிக்கிறார். அது 5 வயசு குழந்தை ஒரு தவறு இழைத்ததென்றால், அடுத்த பாசுரத்தில் 3வது பாசுரம் சொல்றார். சொல்லச்ச அந்த குழந்தை பண்ணின தவற்றுக்கு காரணம் தாய்தான். அந்த குழந்தை பண்ணின தவற்றுக்கு காரணம் தாய்தான். அத ரொம்ப ஆச்சரியமாக சொல்லச்ச ரொம்ப நன்றாக தெரிவிக்கிறார். தன் புதல்வன் கூடாமல் தான் புசிக்கும் போகத்தால் ஒரு பாட்டு, இந்த உடலில்
இப்பொழுது இங்கே அந்தமில் பேரின்பத்து எம்பெருமானோடு கூட வேணும். தன் குழவி தந்தை நற்றாய் தாரும் தனையர் பெருஞ்செல்வம் எந்தனக்கு நீயே எதிராசா இந்த நிலைக்கேறாத இவ்வுடலை இன்றே அறுத்தருளப் பாராது என்னோ பார். தன் குழவி அது ஒரு இன்னொரு பாசனம். தந்தை நல் தாய் தாரம் தனையர் எல்லாவரும் சேலை கண்ணியரும் பெருஞ்செல்வமும் நன்மக்களும் மேலா தாய் தந்தையும் அவரே இனிய ஆவாரே. நம்மாழ்வாருடைய அந்த பாசுர பாவத்தை எடுத்துக்கொண்டு மிக ஆச்சரியமாக தெரிவிக்கும்படியான பாசுரம். ஆகையினாலே அந்த ஒரு கிணத்திலே குழந்தை விழுந்து விட்டதென்றால் உடனே பண்ணணும். உடனே அவளும் தாயும் உடனே கீழே விழுந்து அந்த கிணத்திலே குதித்து அந்த குழந்தையை காப்பாற்ற சம்சாரத்திலே குதிக்கும்படியான தாயை போல எம்பெருமானார் நமக்காக இந்த சம்சாரத்திலே எழுந்தருளி நம்மை எல்லோரும் வாழ்ச்சியாக நம்மை காப்பாற்றுவதற்காக எழுந்தருள பாங்கு எவ்வாறு 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 என்று பல பல பாசுரங்களிலே இவர் கொண்டாடுகின்றார். அப்புறம் ஆச்சாரிய அபிமானமே உத்தாரகம் என்பதை பற்றி ஒரு சில பாசுரங்கள் தெரிவிக்கிறார். திருமலையாழ்வார் திருவாய்மொழி பிள்ளை சீரருளால் தருமதி கொண்டவர் தம்மை உத்தாரகராக எண்ணி இருமனமே அவர்க்கா எதிராசர் எமை கடுக பரமபதத்தில் ஏற்றுவ என்ன பயம் நமக்கே. எனக்கு திருமலையாழ்வார் என்று கொண்டாடப்படும்படியான திருவாய்மொழி பிள்ளையினுடைய சீர் அருளால் ஆச்சாரிய கட்டாட்ச வைபவத்தினாலே தர்மதி கொண்டவர் தம்மை உத்தாரகர்னா மேலே எழுப்புமவர். அப்படிப்பட்ட என்னை எம்பெருமானாரே எதிராசா என்னை கடுக சீக்கிரமாக என்ன காரணம்னா ஆழ்வார்னு சொன்னார், கூவிக்கொள்ளும் காலம் என்னும் குறுகாதோ அதை அடிவற்றி பேற்றுக்கு துவரிக்கையும் என்று சொன்னார். அதே மாதிரி பரவதந்தனில் ஏற்றுவாய். அடுத்த பாசுரம் பாருங்கோ. தீதற்ற ஞான திருவாய்மொழி பிள்ளை சீரருளால் ஏலத்தை மாற்றும் எதிராசர்தம் அபிமானம் என்னும் போதத்தை ஏறி பல பவமாம் புனரிதனை கடந்து கோதற்ற மாதவன் பாதக்கரையை குறுக்குவனே. தீதற்ற குறையில்லாத ஞானத்தோடு திகழ்ந்த திருவாய்மொழி பிள்ளையினுடைய அருளினாலே ஏலத்தை மாற்றும் எதிராசர்தம் நம்முடைய ஏலத்தை எல்லாம் மாற்றும்படியான எதிராசர் நான் நல்ல ஞானத்தை தந்து போதம்னா ஞானம் அறிவை தந்து பவமாம் புனரிதனை கடந்து அச்சிராதையெல்லாம் கடந்து கோதற்ற எந்த விதமான குறைவில்லாத மாதவன் சுயப்பதியாகிற ஸ்ரீமன் நாராயணுடைய பாதக்கரையை அவனுடைய திருவடியை சேருவதற்கு குறுகுவனே சீக்கிரத்தில் போகணும் என்று இந்த ஆச்சாரியாபிமானத்தால் தான் நாம் உத்தாரகமாக முடியும் என்பதை தெரிவித்து தான் போதுபோக்கின விதத்தை சொல்றார். பண்டு பலவாரியரும் பாருலகோருய பணிவுடனே பணித்த பல்கலைகள் தம்மை கண்டதெல்லாம் எழுதி அவை கற்று உணர்ந்து பிறக்கு கற்பித்து காலத்தை கழித்தேன். நான் எப்படி காலத்தை போக்கினேன் பாருங்கோ. பண்டு பல ஆரியரும் பாருலகோருய பண்டு பல ஆரியர்கள் பல பேர். அதனாலதான் பாருங்க மணவாள மாமனிகளுக்கு என்ன பெருமைனா கடைசி சரமாச்சாரியர். அந்த சரமாச்சாரியராக இருந்த காரணத்தினால்தான் முன்னாடி இருந்த அத்தனை பேருடைய ஸ்ரீசூக்திகளும் இவருக்கு கிடைச்சது. இதான் லட்டு, இதான் பாக்கியம். பண்டு பல ஆரியர்கள் எதற்காக சொன்ன அவர்கள்லாம்
பார் உலகோர் உய்ய, இந்த பார் லோகத்திலே இருக்கக்கூடியவர்கள் எல்லாரும் உஜீவிப்பதற்காக பணிவுடனே, அவெல்லாம் பணிவோடு, நான் பண்றேன் சொல்லல. ஆச்சரியமா முனிவாகன போகத்தினுடைய முடிவிலே வேதாந்த வாசிரியர் தெரிவிக்கிறார், நான் பெரியோம் அல்லோம் என்று நன்றும் தீதும் நமக்கு உரைப்பார் உலகென்று நாடுவோமே. நான் பெரிய நான் 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 கிடையாது. என்ன காரணம்னா, நீர்னுவதென்றிவை வேர் முதல் மாய்த்து என்கிற கிரமத்திலே அதை முதல்ல அழிக்க வேணும். அப்படிப்பட்ட விதத்திலே பணியுடனே பதித்த பல்கலைகள் தம்மை கண்டு அவை எல்லாவற்றையும் எழுதி பிறர்க்கு கற்பித்து காலத்தை கழித்தேன். என்னுடைய காலத்தை போக்கிய விதம் என்ன? எல்லா ஆச்சாரியர்களுடைய ஸ்ரீசுத்தியம் கேட்டு தெரிந்து கொண்டேன். தெரிந்து கொண்டதுமில்ல, அதை நன்றாக என்னுடைய மனத்திலே இருத்தி கொண்டேன். இருத்தி கொண்ட விஷயத்தை மற்றையோருக்கு உபதேசித்தேன். யதீந்திர குணப்பிரபாவத்தில் ஆச்சரியமான ஒரு சரித்திரம் சொல்றா. என்ன, அப்படியே தலையும் உடலும் சேர்ந்த மாதிரி இருக்கான், அப்படியே கும்னா இருக்கான் கடைசியில். அப்போ ஆச்சாரியர் வியாக்கியானம் எழுதிட்டு இருக்கார். என்னத்துக்கு சுவாமி இப்படி திண்டாடுறே, என்னத்துக்கு அப்படின்னு கேட்டான்னா, உனக்கும் உன் பின்னாடி வரக்கூடியவர்களுக்கும் உபயோகப்படுவதற்காகன்னு தெரிவித்தார்னு எழுதியிருக்கார். ஆகையினாலே அதை எல்லாவற்றையும் மற்றையோருக்கு உபயோகப்படுத்தும்படியான விதத்திலே எப்படி திருமழிசையாழ்வார் தெரித்தெழுதி வாசித்தும் கேட்டும் வணங்கி வழிபட்டும் பூசித்தும் போக்கினேன் போது என்று தெரிவித்த மாதிரி, இவரும் ஆச்சரியமாக தன்னுடைய காலத்தை எல்லாம் ஆச்சாரியர்களுடைய ஸ்ரீசூக்தி வைபவத்திலேயே போக்கினவர். அதனால்தான் எந்த ஒரு வியாக்கியானத்திலேயும் ரொம்ப அருளிச்செயல் அனுபவத்தை பரிபூர்ணமாக மற்றைய வியாக்கியான அனுபவத்தை எல்லாம் தன்னுடைய ரகசிய கிரந்த வியாக்கியானங்களிலே புகுத்தி நமக்கு அருளின பாங்கு மாமுனிகளுடைய தனிச்சிறப்பு. அப்படிப்பட்ட மாமுனிகள் ஒரு ஆச்சரியமான பாசுரத்தை சொல்றார். எனக்கு என்னன்னா, பொறாமை இல்லாத ஒரு பாக்கியத்தை எனக்கு ஏற்படுத்தி தந்தான். அந்த பாசுரம் மிகவும் உயர்ந்த பாசுரம். தென்னரங்கர் சீரழுக்கு இலக்காக பெற்றோம், திருவரங்கம் திருப்பதியே இருப்பாக பெற்றோம், மன்னிய சீர் மாறங்கலை உணவாக பெற்றோம், மதுரகவி சொற்படியே நிலையாக பெற்றோம், முன்னவராம் நம் குறவர் மொழிகள் உள்ள பெற்றோம், முழுதும் நமக்கவை பொழுது போக்காக பெற்றோம், பின்னை ஒன்றுதனில் நெஞ்சு பேராமல் பெற்றோம், பிறர் மினுக்கம் பொறாமையிலா பெருமயம் பெற்றோமே. தென்னரங்கர் சீரருளுக்கு இலக்காக பெற்றோம். என்ன தென்னரங்கர் சீரருள்? என்ன பண்ணார்? இவருடைய 36,000 படியினுடைய வியாக்கியான காலக்ஷேபங்களை கேட்டவாள்லாம் சன்னதிக்கு வருவா, ஒருத்தருக்கு பேசிப்பா. இன்னைக்கு இப்படியா சுவாமி சாதிச்சார், மாமுனிகளுடைய வைபவம், அவர் சாதித்த விஷயங்கள், இந்த இவெல்லாம் கேட்கறத பார்த்த உடனே எல்லாம் நம்பெருமாள் காதில் பட்டு, சரி நம்ம கூட கேட்கலாமே அந்த பாக்கியம் அப்படின்னு மறுநாள் என்ன பண்ணார்? அர்ச்சகருக்கு நியமிச்சார். அவர் ஒத்துக்கிற வரைக்கும் விடாதே, ஒத்துக்கிற வரைக்கும் சடாரி எடுக்கவே எடுக்காதேன்னு நல்ல வச்சுட்டார். சுவாமி என்னன்னா, நாளையிலேருந்து இந்த மாதிரி நடத்தணும், 1 வருஷ காலம் நடத்தணும். அப்ப என்ன சொல்றார்? நாமார் பெரிய திருமண்டபமார் நான் எங்கே அம்மா அழிப்பிறான் அவன் எவ்விடத்தான் யானார். நான் எங்க, நீ தேவருக்கு போய் நான் சொல்றதுதான், அதான் இல்லை சொல்லணும். சரி, எம்பெருமானுடைய நியமனத்தை சிரசா வைக்க வேண்டும் என்று ஒத்துக்கொண்டு சாதித்தார். தென்னரங்கர் சீரருளுக்கு இலக்காக பெற்றோம். எங்கேயாவது போனாரா? திருவரங்கம் திருப்பதியே இருப்பாக பெற்றோம். இன்னொரு பாட்டாந்திரம் இருக்கு, தேவனுரை திருப்பதியே இருப்பாக பெற்றோம்.
என்று மற்றொரு பாடம் காட்டப்படுகிறது. தேவன் உரையும்படியான திருப்பதிகளிலே இருக்கும்படியான பாக்கியத்தை பெற்றோம். என்ன காரணம்னா எங்க சுவாமி திருப்பதி சுவாமி சொல்லுவார், இந்த 2வது பாடம் தேவனுரை திருப்பதியே இருப்பாக பெற்றோம்ன்றது எதற்காக வந்ததுன்னா வேற ஒன்றும் இல்லை. துவயம் அர்த்தானுசந்தானேன சகா சதா ஏவம் வக்தா யாவத் சரீர பாத அத்ரைவ ஸ்ரீரங்கே சுகமாஸ்வா என்ன துவயத்தை அர்த்தானுசந்தானத்தோடு தெரிந்து கொண்டு எப்பொழுதும் சொல்லிக்கொண்டு திருவரங்கத்திலேயே இரும், இந்த அரங்கத்தில் இனிதிருந்து இவர் சொல்றார் ஆர்த்தி பிரமத்தை, இந்த அரங்கத்திலேயே இனி இருந்து. அப்படிப்பட்ட ஆச்சரியமான அந்த வியாக்கியானத்திலே கத்தியத்திரை வியாக்கியானத்திலே பெரியவாச்சான் பிள்ளை திருவரங்கத்திலேயே இருக்க வேண்டும் என்று தெரிவித்தார். ஆனால் கத்திய பாக்கியத்திலே வேதாந்த ஆசிரியர் எல்லாரும் மொத்த பேரும் திருவரங்கத்திலேயே இருக்க முடியுமா? அதனால அவரவர்கள் இருக்கக்கூடிய திவ்ய கேத்திரங்களிலேயும் இருந்தாலும் அந்த துவயத்தை சொல்லிக்கொண்டு திருவரங்கநாதனை நினைத்து கொண்டிருந்தாலே திருவரங்க வாசம் நமக்கும் ஏற்பட்டதாக கொள்ளலாம் என்று தெரிவித்தார். அதை உட்கொண்டு அதை மனசிலே வைத்துக்கொண்டு தேவனுரை திருப்பதியே இருப்பாக பெற்றோம். திருவரங்கம் திருப்பதியே எப்பொழுதும் திருவரங்கத்திலேயே இருக்கக்கூடிய பாக்கியம் கிடைத்தது. மன்னிய சீர் மாறன் கலை உணவாக பெற்றோம். அந்த மாறன் கலையை எப்பொழுதும் புஜிக்கும்படியாக போஜனம் வேற ஒன்றும் இல்லை. என்ன காரணம்னா திருவாய்மொழியை சாப்பிட முடியுமான்னா திருவாய்மொழிய அர்த்தத்தையே எப்பொழுதும் அனுபவித்துக் கொண்டிருந்தார். எப்பொழுதும் அதே அனுபவம், எப்ப பார்த்தாலும் அருள் செயல் அனுபவத்தை தவிர மற்றொன்று கிடையாது. திருவாய்மொழி பிள்ளையினுடைய நியமனம் என்ன? எப்பொழுதும் அருள் செயலிலே அனுபவத்தை பண்ணிக்கொண்டு இனிதாக வாழ்ந்திரும் என்று ஆச்சாரியரான திருவாய்மொழி பிள்ளையுடைய நியமனம் அடியாக மாறன் கலையே எப்பொழுதும் அனுபவித்துக் கொண்டிருந்தார். மதுரகவி சொற்படியே நிலையா மதுரகவி நிட்டையிலே மூழ்கினார். ஏன் மதுரகவி நிட்டைனா ஆச்சாரிய அபிமானம். தேவமற்றறியேன் குருவூர் நம்பி பாவினின் திசை பாடி திரிவனே என்று எனக்கு தேவத்தையே இல்லை, எல்லாம் எம்பெருமா நம்மாழ்வார்தான் என்று கொண்டாரே. அப்படிப்பட்ட மதுரகவி நிட்டை, அந்த மதுரகவி நிலையைத்தான் அனந்தாழ்வான் கொண்டார். அந்த நிலையத்தான் மணவாள மாமைகளும் கொண்டார். மதுரகவி சொற்படியே நிலை, அதுதான் மதுரகவி நிட்டையை கொண்டேன். முன்னவராம் நம் குறவர் மொழிகள் எல்லா ஆச்சாரியர்களுடைய ஸ்ரீசூக்திகளையும் சேவிக்கக்கூடிய பாக்கியம் பெற்றேன். அதிலேயே பொழுதுபோக்கினேன். பின்னை ஒன்றுதனில் நெஞ்சு பேரவில்லை, மற்றொன்றிலே எனக்கு எந்த விதமான எண்ணமும் ஏற்படலை. எதையும் அனுபவிக்கணும். எப்போ பார்த்தாலும் ஆச்சாரிய ஸ்ரீசூக்தி அமிர்த வெள்ளத்திலே மூழ்குவது தவிர மற்றொன்று இல்லை. எல்லாம் 7 அடி சொல்லியாச்சு. இதுக்கு பிறகு கடைசி வார்த்தை என்னன்னா, பிறர் மினுக்கம் பொறாமையிலா பெருமையும் பெற்றோமே. பிறர்களுக்கு ஏற்படக்கூடிய மற்றொருத்தரை பார்த்து அசூயப்படுற பாருங்க, அந்த பொறாமை இல்லாதபடிக்கு எனக்கு ஒரு பாக்கியத்தை ஏற்படுத்தி தந்தார். இதுதான் இந்த வார்த்தையை சொல்லச்சே எங்க சுவாமி கத்கதமாக கண்ணும் கண்ணீருமாக எப்படிப்பட்ட பாருங்க மாமனியுடைய பெருமை. பிறர் மினுக்கும் பொறாமை, அவளை கண்டு அசூயப்படாமல் மற்றொருத்தர ஏற்பட்டிருக்கக்கூடிய பெருமை பார்த்து நாம் அசூயப்பட்ட நமக்கு என்ன வரப்போகுது? நமக்கு எதாவது கிடைக்குமா? நாம் அழியறதுதான் காரணம். ஆகையினாலே அப்படி அழியாதபடிக்கு அசூயை இல்லாமல் எல்லோரும் கலந்திருக்க வேணும் என்பதிலே தான் மாமனுடைய திருவுள்ளம். அப்படிப்பட்ட பல பல பாசுரங்களை எல்லாம் சொல்லி கடைசியில முடிக்கும்படியான சமயத்திலே ரொம்ப ஆச்சரியமான முடிக்கிறார். இந்த வரங்கத்து இனி இரு என்றரங்க எந்த எதிராதற்கு இந்திராம் சிந்தை செய்யில்
நம்மதன்றோ நெஞ்சமே நல் தாதை செம் புதல்வர் நம்மதன்றோ தாயமுறைதான் என்ன இருந்த அரங்கத்திலே இனிதாக இருந்து அந்த எம்பெருமானார் திருவடிகளிலே அத்தியந்த பக்தி யுக்தராக இருந்து நீங்கள் எல்லோரும் எல்லா விதமான பேற்றையும் பெற்று வாழுங்கள். ஆகையினாலே எம்பெருமானார் திருவடி சம்பந்தத்தால் தான் நமக்கு எல்லா விதமான பேரும் கிடைக்கும். அப்படிப்பட்ட அந்த எம்பெருமானாருடைய திருவடி சம்பந்தம் நமக்கு லப்யமாக வேண்டும் என்றால் அதற்கு யாருடைய சம்பந்தம் தேவை? மாமுனிகளுடைய சம்பந்தம் தேவை. அதனால்தான் மாமுனிகளுடைய சம்பந்தம் இருந்ததென்றால் அமானவனும் நம்மை கரத்தாலே தீண்டல் கடன் என்று ஆச்சாரியர்கள் தெரிவித்தார்கள். அமானவ கரஸ்பரசமும் வீண், அது வீண். அமானவன் நம்ம தொட வேண்டிய அவசியமே இல்லை, மாமுனிகள் சம்பந்தம் இருந்தால் என்பது அஸ்ப சுவாமியுடைய நிர்வாகம். ஆகையினாலே அப்படிப்பட்ட மாமுனிகள் சம்பந்தத்தினாலே எம்பெருமானாருடைய சம்பந்தத்தை பெற்று எம்பெருமானார் சம்பந்தத்தினாலே எம்பெருமானுடைய சம்பந்தத்தை பெற்று நாம் எல்லோரும் வாழ்ச்சி பெறுவோம், பெற்று கொண்டிருக்கிறோம், பெறுவோம் பெறுவோம் என்று சொல்லி இப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை ஏற்படுத்தி தந்த பாக்யநகர ராமானுஜ சித்தாந்த சபையினருக்கு அடியனுடைய கிருதக்கசான சந்தானத்தை தெரிவித்துக் கொண்டு பூர்த்தி பண்ணுகிறேன். ஸ்ரீமதே ரம்யஜாமாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீஹி நித்யமங்கலம். லோகாஸ் சமஸ்தாஹ சுகினோ பவந்து. தலை நல்ல இன்பம் தலை பெய்து எங்கும் தழைக்கவே.